அன்பு தோழர்களுக்கு வணக்கம். இனிய நாள் இது, இன்ப நாள் இது. ஒரு வருடம் முடிந்து 2வது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பல சவால்களோடு, பல கனவுகளோடு, பல பல எப்படி சொல்றது? பல அற்புதமான வாய்ப்புகள் நமக்கு காத்திருக்கு இந்த வருஷம். அடுத்த 10 மாசத்துக்கு நம்ம தான் எதிர்க்கட்சி. நம் தளபதி தான் எதிர்க்கட்சி தலைவர்னு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசின பேச்சு. அவர் முகம் போதும், அவர் சிரிப்பு போதும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்று அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம ஜெயிக்கோன்னு சொல்லி லயோலா மணி அவர்கள் பேசிய அந்த கர்ஜனை இப்படி தொடர்ந்து இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அமைந்தது. எதிர்பார்த்தது போலவே கட்டுக்கடங்காத கூட்டம், அதே தலைவா தலைவா என்ற கோஷம், தளபதி தளபதி என்ற இந்த கோஷம், அவரின் வருகைக்காக அவரின் முகத்தை காண ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அரங்கத்திற்கு உள்ளேவும் வெளியேவும் காத்து கொண்டிருந்தன. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தது, என்ன மாதிரிலாம் போச்சுன்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். உங்களுக்கு அந்த ரோட்லேருந்து அந்த அரங்கத்துக்கு உள்ளே போகிற வரைக்கும் நம் கொள்கை தலைவர்களோட பதாகைகள், அதற்கு பிறகு ஐ லவ் டிவிகேன்னு சொல்லி அங்கங்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்கள், அதற்கப்புறம் ட்விட்டரில் நம்ம 2-3 நாட்களுக்கு முன்னாடி செய்த ஒரு சம்பவம் டிவிகே ஃபார் டிஎன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேகை போட்டு சம்பவம் பண்ணியிருந்தோம். அந்த சம்பவத்தை பற்றியும் தளபதி அவர்கள் பேசினார். அந்த அந்த வேர்ட்ஸ் அதையும் வச்சு நிறைய பேர் வந்து ஆர்வமாக செல்ஃபி எடுத்துக்கிறது, அந்த கொள்கை தலைவர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார்னு அவங்களோட அந்த பதாகைகள்லாம் வச்சு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. சிறப்பாக இருந்தது. எதிர்பார்த்ததை விட கூட்டம் ரொம்ப ஹெவி ஆயிட்டதுனால உட்கார கூட இடம் இல்லாமல் நின்றுக்கிட்டே அத்தனை மணி நேரம், கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் பல பேர் நின்றுக்கிட்டே நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இந்த நிகழ்விலே வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பட்ட ஒரு ஸ்பீச் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவரோட ஒரு ஸ்பீச் தான். அவர் ரொம்ப சில விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ஒரு சில விஷயத்த பேசினார். அவரோட அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வெளி மாநிலத்திலிருந்து வந்து இங்கே அனலைஸ் பண்ணி நம் தளபதியோட ஸ்ட்ரென்த் என்ன, அவருக்கான அந்த மக்கள் ஆதரவு எவ்வளோ இருக்குது, அவரை நேசிக்கிற கோடிக்கணக்கான பேர் எத்தனை பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவருக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதெல்லாம் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிப்பார். தளபதி வந்து லீடர் கிடையாது, கடைசி நம்பிக்கைன்னு சொன்னார். பிரசாந்த் அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு இன்னமும் அதை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் ஒரு ஹோப், அவர் வந்து கடைசி நம்பிக்கை, உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம், அவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசின பேச்சு ரொம்ப கவனம் என்னை ரொம்ப ஈர்த்தது. அதற்கு பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒவ்வொரு தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் ஒரு ஆள் 10 உறுப்பினர்கள் நீங்க சேர்க்கணும். அடுத்த 3 மாதங்களுக்கு, அதாவது 100 நாளுக்கு இது ஒரு டார்கெட்டா வச்சு ஒவ்வொருவரும் 10 பேரை நீங்க சேர்க்கணும். 2026ல் தளபதி அவர்கள் ஜெயிப்பாரு. அன்னைக்கு நான் வந்து தமிழ்ல உங்களுக்கு நான் ஸ்பீச் கொடுக்குறேன், நான் தமிழ் கத்துக்கிட்டு வரேன்னு அந்த மனுஷனோட கான்ஃபிடன்ட் லெவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. எங்களுக்குள்ள எரிஞ்சிக்கிட்டு இருக்க தீ அவர்கிட்டயும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும். ஏன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா, கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், அவங்க சொன்ன டைலாக் தான் அது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோட முன்னோடியா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இந்த லஞ்சம், லாவண்யம், ஊழலானது அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு கையெழுத்து சம்பவம் நடந்தது. கெட் அவுட், இந்த போலி அப்பாக்கள், இந்த போலி கபடதாரிகள், நாடகமாடும் இந்த ஆட்சியாளர்களை வந்து கெட் அவுட் பண்ணணும், இவங்களை துரத்தி அடிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு கேம்பெயினிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த பதாகைகளும் நீங்க பார்க்கலாம். இங்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சமீப காலமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய சிறுமிகளுக்கும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், பல பாலியல் சீண்டல்கள் சொல்லி அரங்கேறிக்கிட்டே வருது. இப்போ கூட ஒரு +2 படிக்கிற பசங்க ஒரு பொண்ணை வந்து கெடுத்து கழுத்து அறுத்து போற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்கெட்டு போயிருக்கு. அதெல்லாம் படிக்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு நமக்கு. அப்படி தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சோராயிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவங்களை வந்து துரத்தி அடிக்க வேண்டும், கெட் அவுட்னு சொல்லி தளபதி அவர்கள் கையெழுத்து போட்டு அந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு பண்ணியிருந்தாரு. ரொம்ப அழகா இருந்தது. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு எனர்ஜிகரமாக ஒரு பூஸ்டிங் கொடுக்குற அளவுக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த கண்டா வர சொல்லுங்க பாடலை பாடிய அந்த அம்மா வந்து ஒரு 2-3 பாடல்கள் நாட்டுப்புற அண்ட் கானா டைப்ல வந்து ஒரு பாடல்களை பாடி ஆரம்பிச்சு வச்சாங்க நிகழ்ச்சி. ஒவ்வொரு வரிகளும் தளபதிக்காக எழுதப்பட்ட வரிகள். அவ்வளவு பிரமாதமாக, எப்படி லிட்ரலி என்ன கேட்டீங்கன்னா கூஸ் பம் மொமெண்ட்னே சொல்லலாம். அரங்கமே அதிர்ந்து போயிடுச்சு. அந்த அவங்க பாடிய அந்த 10 நிமிடங்கள் வந்து தம்பி ஜெயிக்கணும்,
தம்பி தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வரணும்னு சொல்லி அந்த கண்டா வர சொல்லுங்க பாட்டை வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா ரீமேக் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் இன்னொரு பாடலை வந்து அப்படியே ரீமேக் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதற்கு பிறகு அண்ணன் லோயலாமணி அவர்கள் வந்து பேசுறதுக்கு அழைச்சாங்க. அவரோட பாணியில வழக்கம் போல அடி பின்னி அப்படி எப்படி சொல்றது, பட்டாசு 1000 வாலா பட்டாசு இருக்கும் இல்லையா, அப்படி கொளுத்தி விட்டா டப்ப 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 டப்பன்னு வெடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி அண்ணன் வந்து வெடிச்சு விட்டு போயிட்டாரு. அரங்கமே அதிர்ந்து போயிடுச்சு. அதுல தலைவர் வந்து அந்த பொன் சிரிப்பு தான், ஐயா ராசா போதும்பான்ற மாதிரி அவர் முகத்தையே பார்த்து இது பண்ணதெல்லாம் நீங்க காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சரவடி பேச்சு. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் நம் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதமா தொகுத்து வழங்கினாரு. அவருக்கும் எங்களோட நன்றிகள் இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். துளியும் சோர்வு இல்லாம அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு. அது மட்டும் இல்லாம தளபதி கடந்து வந்த பாதை, இப்படி அரசியல்வாதிகள் கட்சிக்காரங்களாம் நம்ம தளபதியை பார்த்து தளபதி என்ன பண்ணிட்டார், விஜய் என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேட்டவங்க, அவர் களத்துக்கு வந்திருக்காரா, பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்காரான்னு சொல்லி பல கேள்விகளுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு வீடியோ காணொலியை வந்து நமது துணை பொருளாளரான அண்ணன் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணன் ராம்குமார் அவர்களும் சேர்ந்து அந்த வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ராஜ்மோகன் அண்ணன் தான் பேசியிருந்தாரு. அந்த காணொளி வந்து நீங்க அனைவருக்குமான ஒரு பதிலாக இருந்தது. ஆரம்ப காலங்களில் இது வந்து ரசிகர் மன்றமா இருந்தது, மக்கள் இயக்கமா மாறிச்சு. அதற்கு பிறகு வந்து இப்போ கட்சியாக மாறினது. அது கடந்து வந்த பாதை, இந்த கடந்த 15 வருடமாக தளபதி அவர்கள் ஆற்றின தொண்டு, இப்படி அவர் கல்விக்காக, மக்களுக்காக, ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் யார் பக்கம் நின்னார் என்பதெல்லாம் வந்து ரொம்ப அழகா தொகுத்து அந்த வீடியோ இருந்தது. அந்த ஒரு வீடியோ போதும் தளபதி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் அவர் நின்று இருக்காரு, அவர் அரசியல் புரிதல் என்ன, எந்த லெவலுக்கு அவர் மக்களை வந்து அவர் நேசிக்கிறாரு, எப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தளபதியின் குரல் ஓங்கி ஒலித்து கொண்டுதான் இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அந்த காணொளி. அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. முடிஞ்ச அளவு கட் பண்ணி நீங்க சோசியல் மீடியா முழுக்க அதை வைரல் ஆக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ, ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமா அதை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபைனலி தலைவனோட அந்த ஸ்பீச், அவர் ரொம்ப கூலா இருந்தாருங்க. இன்னைக்கு வந்து இதற்கு முன்னாடி பார்த்த தளபதி விஜய்க்கும் இன்னைக்கு நான் பார்த்த தளபதி விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்தது. ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமா இருந்தார் மனுஷன். ஜாலியா இருந்தார், சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த ஹார்ட்டின் காட்டுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாம் லைவ்ல நாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார். இன்னைக்கு அவர் வந்து மேடை ஏறி வந்து அவர் ஜாலியா தான் ஆரம்பிச்சாரு. ஜாலியா தான், அரசியல்ல அப்படியே ஜாலியா இருக்குல்ல, எவன் எப்போ மாறுறான் என்ன செய்யறான்றதுலே நமக்கு தெரியலன்னு சொல்லி அப்படி கலகலப்பா ஆரம்பிச்சு வழக்கம் போல அவரோட சூப்பர் ஹிட் ஸ்பீச்சுகள்ல இதுவும் ஒன்னா இன்னைக்கு மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள் தளபதி அவர்கள் வந்து ஷேர் பண்ணாரு. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து இவங்க டீலிங் போட்டுப்பாங்களாம். அதாங்க பாசிசமும் பாயாசமும், வெரி ராங் ப்ரோன்னு சொல்லி மனுஷ பட்டாசா இன்னைக்கு சிரிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் மேடையில. அந்த பழைய அந்த ஆடியோ லான்ச்ல நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு தளபதி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு அரசியல்வாதி பிளஸ் ஆக்டர். அந்த ஆடியோ லான்ச் ஸ்டேஜஸ்ல வந்து ஒரு தளபதியை நம்ம பார்த்துருப்போம். ஒரு கலகலப்பா, ஒரு ஃபீல் ஃப்ரீயா வந்து தலைவன் அப்படி லெஃப்ட்ல டீல் பண்ணுவோம். அப்படி இன்னைக்கு அதே மாதிரி வந்து இன்னைக்கு இந்த கடந்த ஒரு வருஷத்துல வந்து இவங்க என்னென்ன அவதூறுகள்லாம் வச்சாங்களோ அதெல்லாம் தலைவன் வந்து இப்படி சொடக்கு போடுறாரு. லெஃப்ட்லயே நாங்க டீல் பண்ணண்டான்னு சொல்லி, நீங்கெல்லாம் அவ்வளவுதான்டான்ற மாதிரி தலைவன் வந்து இன்னைக்கு ஒரு செய்கை, சிறப்பான செய்கையா இன்னைக்கு இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசினாரு. மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் பேசினாரு. அது தமிழ்நாட்டின் தன்னாட்சி கொள்கை, மாநில சுயாட்சிக்கு எதிரானது. அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. அது வரவேற்கத்தக்கது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹேஷ்டாக் போட்டு, அதையும் நம்ம பசங்க உள்ள போந்து நடுவில் ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நடந்த அந்த டிவிகே ஃபார் டிஎன் அந்த விஷயத்தை பற்றியும் மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. கடுமையாக உழைப்பும், வெற்றி நிச்சயம். இந்த பாசிசமும் பாயாசமும் கூடிய விரைவில் வீட்டுக்கு போக போறாங்க. ஆதோ அர்ஜுன் அவர்கள் சொன்னது போலதான் அடுத்த 10 மாதத்திற்கு நம் தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர், நாம தான் எதிர்கட்சி. அப்படித்தான் நம்ம செயல்பட்டாகணும். அப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு வந்து தளபதியோட அந்த கருத்துக்கள், குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஆளும் தரப்பானது பயந்து அஞ்சி நடுங்குது. கடந்த இந்த 2021 ஆட்சியில வந்து தமிழ்நாட்டின் கடன் சுமையானது 4 லட்சம் கோடியாக அதிகரித்து இருக்கிறது என்பதையும் ஆதோ அர்ஜுன் அவர்கள் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. தொடர்ந்து கடன் கடன் கடன், ஊழல் ஊழல் ஊழல், லஞ்சமாக தமிழகம் முழுக்க மாறி இருக்கு. இதிலிருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் நம் தளபதியின் ஆட்சி மலர வேண்டும், வெற்றி வாகை நாம் சூட வேண்டும் என்பதை
நாம் உறுதிமொழியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நல்ல நாள், சிறப்பான நாள். எனக்கு தலைவனை மீண்டும் ஒரு முறை மிக மிக அருகில் பார்க்கும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு முதற்கண் என் நன்றிகளையும் அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு என் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தொடர்ந்து பேசுவோம். நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ரெகுலராக வீடியோ போட முடியல. நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, டெய்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லி. நிச்சயமாக தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எனக்கு அது இன்னும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.